ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் சங்கம் வெஜ் அண்ட் நான்வெஜ் இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சண்டே வந்து சாப்பிட போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து ஒரு மின்ட் லெமன் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 ருபீஸு. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதுமே குடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் தான் வந்துட்டு இது. ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மின்ட்டு சேர்த்துருக்கிறதுனால. ஒரு சில கடையில் பார்த்திங்க அப்படின்னா மின்ட்டு, கொரியாண்டர் லீவ்ஸு, அதுக்கப்புறம் லெமனு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா சுகர் இதெல்லாம் போட்டு ஐஸ் போட்டு நம்மளுக்கு வந்து அடித்து கொடுப்பாங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நார்மலாக இருந்துச்சு எப்போதும் குடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நல்லி பிரியாணி வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ வந்துட்டு நல்லி பிரியாணி வந்துட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டாக வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் ஆனியன் வந்துட்டு தூவி அதுக்கு மேலே முந்திரியெல்லாம் வந்துட்டு நெய்யில் வறுத்து போட்டிருந்தாங்க. ஷைடிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தரிக்காய் தொக்கும், அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு தயிர் பச்சடியும் கொடுத்துருந்தாங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு இங்கே வந்து நான் சாப்பிட்ருக்கேன். இந்த பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து மசாலா ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்பவும் வந்து மைல்டாக இல்லாமல் டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இது கேரளா ஹோட்டல், அதனால் வந்து இங்கே ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இறால் 65 வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஒரு பிரியாணி போதும், அது 2 பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். அதனால் வந்துட்டு ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்ல பெரிய நல்லி பீஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பீஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்துட்டு எனக்கும், ஒன்று வந்துட்டு என் ஹஸ்பண்டும் வந்துட்டு நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது ஒன்று முழுசாக என்னால் சாப்பிடவே முடியலை. அதையுமே நான் அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன். அதோட மீட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வெந்திருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இறால் 65 டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் போட்டிருந்த அந்த மசாலா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு இந்த பிரியாணியை சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு இதோட டேஸ்ட்டை ரொம்பவே கம்மி பண்ணிருச்சுன்னு சொல்லணும். பசியில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. சைடிஷாக கொடுத்துருந்த அந்த தயிர் பச்சடியும் அதுக்கப்புறமேட்டு அந்த பிரிஞ்சால் கறியும் பார்த்திங்க அப்படின்னா நான் தொடவே இல்லை. வெறும் பிரியாணி மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இறால் வச்சு சாப்பிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவி ஐட்டம்ஸு, 65 ஐட்டம்ஸ் இது எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா, அதுக்கப்புறமேட்டு வீட் பரோட்டா, மஷ்ரூம் கிரேவி, ஃப்ரைட் ரைஸு எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நான். எல்லாமே இங்கே ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை வந்து இங்கே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நல்லி பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 420 ருபீஸு. அதுக்கப்புறமேட்டு இந்த இறால் 65யோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 230 ருபீஸு. அதுக்கப்புறம் நம்ம லெமன் மின்ட்டு ஜூஸ் குடித்தோம் இல்லையா, அதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸு. டோட்டலாக அரௌண்டாக பார்த்திங்க அப்படின்னா 700 ருபீஸ் வந்துருந்துச்சு. ஜிஎஸ்டி இது எல்லாமே சேர்த்து 730 ருபீஸ் வந்துட்டு நாங்கள் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து இங்கே சங்கம் ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ். நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ கைஸ்.